ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எடுமெட் எக்ஸ்பிரஸ். பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கலை திருவிழா 2026 டு 27ஆம் கல்வியாண்டுக்கு நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அறிவிச்சிட்டாங்க. கலை திருவிழாவில் நம்மளுடைய பிள்ளைகளை எப்படி வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது, அவங்கள எப்படி நம்ம தயார் பண்ணுறது, அவங்களுக்கான அந்த பேச்சு போட்டி, கதை கூறுதல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு போட்டிக்கும் எப்படி நம்ம தயார்படுத்துறது, என்னென்ன போட்டிகள் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. குறிப்பாக இது வந்து 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு பிரிவு 1 அவங்களுக்காக தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ அந்த டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இந்த ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட பிள்ளைங்கள்லாம் படிப்பாங்க இல்லையா, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நம்ம பள்ளி கல்வித்துறை இந்த கலை திருவிழாவை போன வாரம் அறிவித்தாங்க. அறிவித்த உடனே நமக்கெல்லாம் இருக்கிற ஒரு பெரிய சந்தேகம் என்னென்னா, இது நம்மளுடைய பிள்ளைங்களுடைய திறமைகளை வெளிக்கொணரும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதுக்கு நான் வந்து எப்படி என்னோடய குழந்தைய தயார்படுத்துறது, என் குழந்தைக்கு ஸ்பீச் எப்படி நான் ரெடி பண்ணி கொடுக்குறது, நான் அந்தளவுக்கு படிக்கலையே, என்னால் எப்படி வந்து ஸ்பீச்சை ரெடி பண்ணி கொடுக்க முடியும், எப்படி என்னால் வந்து என் குழந்தைய தயார்படுத்த முடியும்னு சொல்லி நிறைய பேர் ஒரு பயத்தோடவே வந்து இருப்பீங்க. உங்கள் குழந்தைங்க உங்ககிட்ட ஸ்பீச்சு கதை அம்மா ரெடி பண்ணி கொடு அப்படின்னு கேட்டாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் தவிச்சிட்ருப்பீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் நான் கொடுக்க போகிறேன். உங்கள் குழந்தைகளுக்கான கைடன்ஸை நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க, சரிங்களா? எப்படி கைடன்ஸ் கொடுக்குறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பிரிவு 1ல் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 9 போட்டிகள் இருக்குது. இந்த பிரிவு 1ல் எந்தெந்த கிளாஸ் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு இந்த 2 கிளாஸ் பிள்ளைங்க மட்டும்தான் பிரிவு 1ல் வருவாங்க. இதில் வந்து அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி எந்த ஸ்கூலில் இருந்து வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த டைம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு பள்ளிக்கு தனியாகவும் அரசு உதவி பெறும் பள்ளிக்கு தனியாகவும் போட்டிகள் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவலைப்பட வேண்டாம். இந்த டைம் வந்து நம்மளுக்கு என்ன தீம் கொடுத்துருக்காங்கன்னா, இளையோர் திறன். நீங்கள் எந்த போட்டி எடுத்துக்கிட்டாலும், அது பேச்சு போட்டியோ இல்லை பாடலோ இல்லை திருக்குறளோ எந்த போட்டி எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கணும், உங்களுடைய அந்த கருத்துக்கள், உங்களுடைய அந்த தீம் வந்து பார்த்திங்கன்னா இளையோர் திறன் தான். இந்த இளையோர் திறன் அப்படிங்கிற தீமை பேஸ் பண்ணி தான் இங்கிலீஷ் ஸ்பீச்சாக இருந்தாலும், தமிழ் பேச்சு போட்டியாக இருந்தாலும், கதை கூறுதலாக இருந்தாலும் இருக்கணும், சரிங்களா? அப்போ தான் வந்து உங்களை போட்டிக்கு எலிஜிபிளாக எடுத்துக்குவாங்க. குறிப்பாக நம்ம மழலையர்கள் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு அவங்களுக்கு என்னென்ன போட்டிகள் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் என்னென்ன போட்டிகள்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஒப்புவித்தல் போட்டி. ஒப்புவித்தல்னா ஏதோ எழுதி கொடுத்து ஒப்பிக்கிறதுலாம் இல்லை, அவங்க வந்து ரைம்ஸ் பாடுறது தான். தமிழ், இங்கிலீஷ் 2த்துலேயுமே இருக்குது. ஸோ முதல்ல வந்து தமிழ் ரைம்ஸு, இங்கிலீஷ் ரைம்ஸ். இது வந்து அவங்களுக்கு எவ்வளோ நேரத்தில் முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம். தமிழ் ரைம்ஸ் வந்து 3 நிமிஷத்தில் முடிக்கணும், இங்கிலீஷ் வந்து 3 நிமிஷம். இது ரெண்டுமே தனித்தனி போட்டி தான், ஒரே போட்டி கிடையாது. தமிழ் ஒப்புவித்தல் மழலையர் பாடல் அது ஒரு போட்டி, ஆங்கிலத்தில் மழலையர் பாடல் ஒப்புவித்தல் அது ஒரு போட்டி. 2 போட்டி ஆச்சுங்களா? அடுத்தது 3வது போட்டி 4வது போட்டினா கதை கூறுதல். தமிழ்லையும் சொல்லலாம், இங்கிலீஷ்லேயும் சொல்லலாம். 2 போட்டி இருக்குது. கதை கூறுதல் தமிழோ, கதை கூறுதல் இங்கிலீஷோ. கதை சொல்கிறதுக்குலாம் வந்து 5 நிமிஷம் டைம். அடுத்து 5வது போட்டி என்னென்னா வண்ணம் தீட்டுதல். நமக்கு வந்து வண்ணம் தீட்டுதலுக்கு 60 நிமிஷம், 1 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. பிள்ளைங்க வந்து மார்ஜினை தாண்டி போகாமல் அழகாக வந்து வண்ணத்தை தீட்டினாலே போதும். பெயிண்டிங் தான் இது, வரைகிறதெல்லாம் கிடையாது. அடுத்து 6வது வந்து பார்த்திங்கன்னா களிமண் பொம்மைகள் செய்தல். 60 நிமிஷம் இதுக்கும் 1 மணி நேரம் வந்து களிமண்ணில் பொம்மை செய்யணும். மாறுவேட போட்டி இதுக்கு 3 நிமிஷம். நாட்டுப்புற பாடல் தனிப்பாட்டு பாடுறதுக்கு 5 நிமிஷம். நாட்டுப்புற நடனம் இது வந்து குழு, ஒரு 3 பேர் இல்லை 5 பேர் சேர்ந்து நாட்டுப்புற நடனம் ஆடலாம். இந்த போட்டிகள் மட்டும்தான் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்புக்கு இருக்கக்கூடிய போட்டிகள், சரிங்களா? 1வது 2வது சரி, ஓகே. இதெல்லாமே நம்ம இப்போ சொல்லியாச்சு. இப்போ எப்படி வந்து நம்ம தயார்படுத்துறது, அதுதானே நம்மளுக்கு பெரிய டாஸ்க்கே. ஸோ நான் சொல்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை தயார்படுத்திக்கோங்க. ஸோ 1 to 2 கேட்டகரியில் எத்தனை போட்டிகள் பார்த்தோம்? 9 போட்டிகள். கிளாஸ் 1 and 2 9 போட்டிகள். என்னென்ன போட்டிகள்ன்றதை நான் சொல்லிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டீச்சர்ஸ் வந்து ஸ்கூலில் பொதுவாக எப்படி வந்து ஸ்பீச் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வழிகாட்டுதல் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு குழந்தைய தனிப்பட்ட முறையில் மேடைக்கு தயார்படுத்துவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது முடியாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு கிளாஸில் இப்போது 15 பேர் 20 பேர் இருக்காங்கன்னா 20 பேருக்கும் ஸ்பீச் எழுதி கொடுத்து 20 பேரையும் அவங்களால தயார்படுத்த முடியுமானா அந்தளவுக்கு முடியாது, கஷ்டம் தான். ஸோ ஊக்கப்படுத்துவாங்க. உங்களுக்கு யாருக்கு எந்த போட்டியில் கலந்துக்க விருப்பம் இருக்கோ அந்த போட்டியில் கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லி நிச்சயமாக அவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க. அதே போல் எல்லா குழந்தைகளையும் 9 போட்டியிலையும் கலந்துக்க வைக்க முடியாது. அதுக்கும் வந்து நமக்கு ரூல்ஸ் இருக்குது. ஒரு குழந்தைனா இத்தனை போட்டியில் மட்டும்தான் கலந்துக்கணும் அப்படின்னு இருக்குது. ஸோ பெற்றோர்களாகிய நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தைய தனிப்பட்ட முறையில் மேடைக்கு தயார்படுத்துறது அது எல்லாமே செய்யணும். அப்போது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம குழந்தைங்களுடைய பயத்தை போக்கி அவங்கள அழகாக பேச வைக்கிறதோ இல்லை பாட வைக்கிறதோ டான்ஸ் ஆட வைக்கிறதோ. ஃபஸ்ட்டு வந்து ஒப்புவித்தல் போட்டி, ரிசைட்டேஷன் சொல்லுவோம். ரொம்ப பெரிய லைன்ஸ் இருக்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க பாடல்களை, சரிங்களா? அப்போ அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி, ஈஸியாக அவங்க வாயில் நுழையிற மாதிரி அந்த தாள நயம், தமிழோ இங்கிலீஷோ ஸோ எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு ஈஸியாக சொல்ல வர மாதிரியான பாடல்களை தேர்வு செஞ்சு பாட வைக்கணும். குழந்தைங்களை வந்து எப்படி பாட வைக்கணும்னா, நல்ல ராகத்தோடையோ அந்த ஆக்ஷன் முக பாவனைகளோடையும் ஒப்புக்கிறதுக்கு வீட்டிலையே தினமும் வந்து ஒரு 10 நிமிஷம் பயிற்சி கொடுங்க. அந்த உச்சரிப்பு இருக்குது இல்லைங்களா, ப்ரொனன்சியேஷன், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் திரும்ப திரும்ப பயிற்சி கொடுத்தா மட்டும்தான் அது வரும். அதனால் உங்களுடைய குழந்தைய நீங்கள் தயார்படுத்துங்க.
அடுத்தது வந்து கதை கூறுதல். இந்த ஒப்புவித்தல் போட்டி தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. ஸோ 2 போட்டி. நீங்கள் தமிழில் தயார்படுத்துறதா இருந்தாலும் தயார்படுத்திக்கலாம், இல்லை இங்கிலீஷில் தயார்படுத்த போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கனாலும் இங்கிலீஷ்லையும் தயார்படுத்திக்கலாம். அடுத்தது வந்து பாருங்கள், கதை கூறுதல். தமிழ், இங்கிலீஷ் 2த்துலையுமே இருக்குது. இந்த ஸ்டோரி டெல்லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் நமக்கு டைம் தராங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்ச முயலும் ஆமையும், சிங்கம் மற்றும் எலி இந்த மாதிரியான நீதி கதைகளை தேர்வு செஞ்சுக்கலாம் நீங்கள். கதையை அப்படியே மனப்பாடம் செய்கிறதுக்கு பதிலாக சொந்தமாக பாவனைகளோட, அதாவது பாடி லாங்குவேஜ் வந்து நம்ம சொல்லித்தரணும். ஆவணத்தினுடைய இந்த மதிப்பீட்டு விதிமுறைப்படி பார்த்திங்கன்னா எப்படி மார்க் கொடுப்பாங்கன்னா, கதையினுடைய கரு, உடல் மொழி, உச்சரிப்பு, அப்புறம் இயல்புத்தன்மை இதெல்லாம் பார்த்து தான் வந்து அவங்க மதிப்பெண்களை கொடுப்பாங்க. அதனால் குழந்தை பயமில்லாமல் இயல்பாக பேசுகிறதுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வண்ணம் தீட்டுதல்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ வண்ணம் தீட்டுதலுக்கு ஒரு A4 அளவுள்ள சார்ட்டு தாள் அவங்களே தருவாங்க. அந்த அவுட்லைனுக்கு வெளியெல்லாம் வண்ணம் போகாமல் அழகாக கலர் அடிக்கணும். அந்தந்த பொருளுக்கு ஏற்ற சரியான வண்ணங்களை பயன்படுத்தி அடிக்கணும். ஸோ அதனால் வீட்டிலேயே நீங்கள் க்ரையான்ஸ் எல்லாம் கொடுத்து பயிற்சி கொடுக்கலாம், தப்பில்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, களிமண் பொம்மைகள் செய்தல். இதுக்கும் வந்து நமக்கு 60 நிமிஷம், 1 மணி நேரம் டைம் தராங்க. இந்த கடையில் கிடைக்கும் இல்லைங்க, அந்த மாதிரி கெமிக்கல் களிமண்ணெல்லாம் தவிர்த்துடணும். இயற்கையான களிமண்ணை மட்டும்தான் பயன்படுத்தி பொம்மைகளை செய்கிறதுக்கு நம்ம பழக்கப்படுத்தணும். இங்கேயும் சரி, இங்கேயும் சரி. அடுத்தது ஒப்புவித்தல், கதை கூறுதல், வண்ணம் தீட்டுதல், களிமண் பொம்மை செய்தல், மாறுவேட போட்டி. இந்த மாறுவேட போட்டி வந்து பார்த்திங்கன்னா 3 நிமிஷம் நமக்கு டைமு. சுதந்திர போராட்ட வீரர்கள், தேசிய தலைவர்கள், இல்லை ரொம்ப எளிதில் அடையாளம் காணக்கூடிய சமூக பணியாளர்கள் வேடங்களை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். அதே போல் அந்த வேடத்துக்கு பொருத்தமான உடையை அணிவிப்பதோடு மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணோன்னா, அவங்கள ஏதாவது வந்து ஒரு 3-4 லைனாவது கம்பீரமாக பேசுகிறதுக்கு பயிற்சி கொடுக்கணும், சரிங்களா? அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டு மேக்கப் மட்டும் போட்டு ரெடி பண்ணி விட்டுறக்கூடாது. ஏதாவது ஒரு 3-4 லைன்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுகிற மாதிரி அவங்கள தயார்படுத்தணும் நம்ம, சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, மற்ற போட்டிகள், அந்த நாட்டுப்புற பாடல், நாட்டுப்புற நடனம் இதெல்லாம் வந்து பாட்டு பாடுறது, அந்த எக்ஸ்ப்ரெஷனோட பாட்டு பாடணும். நாட்டுப்புற நடனம் 3 பேர் இல்லை 5 பேர் சேர்ந்து குழு நடனமாக தான் இது ஆடணும். சரி, ஓகே. இப்போது எம்எஸ் இருக்குது இல்லைங்களா? அந்த எம்எஸ் பதிவு ரொம்ப முக்கியம் இந்த கலை திருவிழாவுக்கு. அதே போல் சில ஜென்ரல் ரூல்ஸும் இருக்குது. இப்போது எல்லா போட்டிகளுமே ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் பொது போட்டியாக தான் நடைபெறும். அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். கேர்ள்ஸுக்கு தனி, பாய்ஸுக்கு தனி எல்லாம் எதுவுமே கிடையாது. 4த்துனா 4த்து, இப்போ ஃபஸ்ட்டுனா ஃபஸ்ட்டு, செகண்ட்னா செகண்ட், அப்படி தான் வந்து கிளாஸ் எடுத்துக்கோங்களே தவிர இவங்க ஆண்கள் இவங்க பெண்கள் அப்படிங்கிற பாகுபாடெலாம் கிடையாது. ஒரு மாணவரோ இல்லை மாணவியோ அதிகபட்சமாக 3 தனி போட்டிகளில் 2 குழு போட்டிகளில் மட்டும்தான் பங்கேற்க முடியும். பள்ளி அளவில் முதலிடம் பிடிக்கிற குழந்தைகள் மட்டும்தான் அடுத்த கட்டமான வட்டார போட்டிக்கு வந்து தகுதி பெறுவாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் நான் பேரண்ட்ஸுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம குழந்தைங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, இந்த கலை திருவிழாவில் கலந்துக்கிறது மூலமாக அவங்களுடைய அந்த பயம், அவங்களுடைய அந்த கூச்சம் இதெல்லாம் வந்து முற்றிலுமாக விலகிடும். ஸோ பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரையும் கலை பண்பாட்டு மன்ற பொறுப்பாசிரியரும் அணுகி உங்கள் குழந்தைகளை இன்றைக்கே பதிவு செய்யுங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்தடுத்த வகுப்புகளுக்கான வழிகாட்டுகளையும் சீக்கிரமாக நம்ம இந்த சேனலில் பார்க்கலாம். இல்லை யாருக்காவது எனக்கு வந்து மேம் ஸ்பீச் ரெடி பண்ணி கொடுங்க, கதை சொல்கிறதுக்கு எதாவது ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக வந்து நான் அதையும் அடுத்தடுத்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி மாடலில் நீங்களும் ரெடி பண்ணி உங்கள் பிள்ளைங்களை அழகாக பேச வைக்கலாம், கதை சொல்ல வைக்கலாம். தேங்க்யூ.